நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் படத்தை தயாரித்த 24 AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் DSR பிலிம்ஸ் நிறுவனத்திடமிருந்து 10 கோடி ரூபாயை கடனாக பெற்றிருந்தது. இந்த கடன் தொகையை KJR ஸ்டுடியோஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு 3 கோடி ரூபாயை செலுத்தியது. மீத தொகையை அயலான் அல்லது வேறு எந்த படமாக இருந்தாலும் அதன் வெளியீட்டுக்கு முன் திருப்பி தருவதாக 2021ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆண்டுக்கு 13% வட்டியுடன் சேர்த்து 14 கோடியே 70 லட்சம் ரூபாயை திருப்பி தராமல் நடிகர் வைபவ் நடித்துள்ள ஆலம்பனா படத்தை இந்த படமானது நாளை வெளியாக இருக்கிறது. அதே போல அயலான் படத்தை 2024 ஜனவரி 14ஆம் தேதியும் வெளியிட உள்ளதால் இந்த 2 படங்களையும் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் DSR பிலிம் சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சரவணன் 2 படங்களையும் 4 வாரங்களுக்கு வெளியிட தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி KJR ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். இதன் மூலம் ஆலம்பனா படம் நாளை வெளியாக முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பின்னணி என்பது சிவகார்த்திகேயன் நடித்திருக்கக்கூடிய இந்த அயலான் படத்தை தயாரித்த 24 AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் DSR பிலிம்ஸ் நிறுவனத்திடமிருந்து 10 கோடி ரூபாயை கடனாக பெற்றிருக்கிறது. இந்த கடன் தொகையை KJR ஸ்டுடியோஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு 3 கோடி ரூபாய் திருப்பி செலுத்தியது. மீத தொகையை அயலான் அல்லது வேறு எந்த படமாக இருந்தாலும் அதன் வெளியீட்டுக்கு முன்பாக அந்த பணத்தை திருப்பி தருவதாக 2021ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆண்டுக்கு 13% வட்டியுடன் சேர்த்து 14 கோடியே 70 லட்சம் ரூபாயை திருப்பி தராமல் நடிகர் வைபவ் நடித்துள்ள ஆலம்பனா படம், இந்த ஆலம்பனா படமானது நாளை வெளியாக இருக்கிறது. அயலான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 24ஆம் தேதி வெளியிட உள்ளதால் 2 படங்களையும் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என DSR பிலிம் சார்பில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சரவணன் 2 படங்களையும் 4 வாரங்களுக்கு வெளியிட தடை விதித்திருக்கிறார். உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உத்தரவு மூலம் நாளை வெளியாக இருந்த ஆலம்பனா திரைப்படம் வெளியிட முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அயலானை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 14ஆம் தேதி தான் அவர்கள் படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழலில் வழக்கு விசாரணை 9ஆம் தேதி வருகிறது. ஒருவேளை அன்றைய தினம் பணத்தை திருப்பி செலுத்தி விட்டாலோ அல்லது அன்றைய தினம் செலுத்துவதாக நீதிமன்றத்திலோ தெரிவித்தால் கூட அயலானை வெளியிடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஆனால் அதற்குள்ளாக அவர்கள் பணத்தை திருப்பி செலுத்தினால் மட்டுமே திட்டமிட்டபடி அயலான் திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியிட முடியும். இல்லை என்றால் பணத்தை இந்த தடை உத்தரவானது நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆலம்பனா படத்தை பொறுத்த வரைக்கும் நாளை வெளியிடுவதற்கோ அல்லது ஜனவரி 9ஆம் தேதி வரை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இல்லாத சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.